எப்படி தெரியுமா? மல்லிகை முளிகை கோது மனோரஞ்சம் வெற்றியால பாரிதால என்று சொல்லக்கூடிய அனைத்து விதமான வாசகங்களை பறித்து உங்கள் பாதங்களில் போட்டி பணியா தொழில் பட்டறையை தொலைத்து உங்கள் மனைவியாகப்பட்ட செம்பதறியாகப்பட்டவன் உங்கள் பாதத்தை ஆதாரமாக அடிப்படையில் கண்ணி சுவாமி மண்ணுடைய பாதங்களில் பட்டபடியால் வாருலகம் உள்ளவரை என்றும் நீடோடி காலமாக வாழ்ந்திருப்பாய் என்று வரமளிக்கிறேன் சுவாமி. வாழ்ந்திருப்பேன் என்று சொன்ன வையகத்தில் கோடான கோடி வாழ்ந்திருப்பேன் இருந்துட்டாலும் எல்லாம் தெரிந்த நீங்களே இந்த வையுலகத்தில் சீர செலுப்பாக்கோடு வாழ்ந்திருப்பேன் என்று சொல்கிறீர்களே ஆண்டவா, எப்படி நான் வாழ்ந்திருப்பேன்? யாருக்காக நான் வாழ்வது? கண்ணி சுவாமி, உன் மனதிலே உள்ள வேதனை தான் என் மனதிலும் உள்ள இருக்கிறது. மக்களை பெற்றாமல் இந்த பூலிகளை நாம் வாழ்ந்து வருகிறோம். இருந்தாலும் இந்த மாநில மக்கள் யாவற்று பேர்களும் நம் நாட்டு குடிமனை மக்கள் தான் நமக்கு பிள்ளைகளாக இருக்கிறார்கள். ஆமா, அவருடைய குறைகளெல்லாம் தீர்ப்பதுதான் மன்னனுடைய கடமையாகும். இந்த மண்ணை ஆகப்பட்டவை அவருடைய குறையெல்லாம் தீர்த்து ராஜசபை தானம் வைத்து வருவோர் மூவர் மன்னர் யாவற்று பேர்களை மனவழைத்து நான் ராஜாங்க விஷயம் பேசணும். அதனால நான் போயிட்டு வரேன். ஏங்க ராஜசபைக்கு போறீங்களா? ஏங்க அப்படி ராஜசபையா கூட அமைப்பதாக இருந்தாலும் நீங்க போய் வருவீர் வரைக்கும் அரண்மனை வாயில் நுழைவு வாயில் முன்பதாக நீங்கள் வருவீர் வருவீர் என்று வழிவீதி விளைவித்து காத்திருக்கீங்க. போய் குறிப்பிடமாக ஆண்டு வரக்கூடிய ஸ்ரீமந்த கண்ணன் சபை தருவார். அவரால் மட்டும் சமையலாம்.